வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7 வந்து ஆரம்பத்துல இருந்தே பெரிய பிரச்சனைகள சந்திச்சுட்டு வருது. அதுல இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா திவாகர, அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர இன்னைக்கு வந்து கானா வினோத், மாகாபா, புகழ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து தாக்கிட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் பர்சனலா சொன்ன வீடியோ பதிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவர் சொன்ன அந்த விஷயங்களுக்கு மாகாபா ஆனந்தும் சரி, நம்ம கானா வினோத்தும் சரி இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அத கூட இருந்து பார்த்தா கானா வினோத்தோட வைஃபான பாக்யாவும் இந்த விஷயத்த பத்தின ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திவாகர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணமே அத வந்து அது மூலமா அவர் ஃபேமஸ் ஆனதுனால தான். சூர்யா சார் தான் எனக்கு பெரிய போட்டி. அது மட்டும் இல்லாம விஜய் சார் எனக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லியா நெறைய வீடியோஸ் வந்து அவரு போட்டிருந்தாரு. அவருடைய வீடியோஸ் வந்து நெறைய இரிட்டேட் பண்ற மாரி இருந்தாலும் சம்வாட் அவர் வந்து ட்ரெண்ட்ல இருக்காரு. மக்கள் மத்தியில கொஞ்சம் அவருக்கு நேம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு திடுதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 9ல என்டர் ஆவறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சது. அவர் பிக் பாஸ் சீசன் 9ல என்டர் ஆனாலும் ரொம்ப சீக்கிரமே அவரு எலிமினேட் ஆகி போயிட்டாரு. அவர அதுலயும் ஒரு காமெடி பீஸா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா கணேஷ் கிட்ட நெறைய தடவ அவர் பேச ட்ரை பண்ணும்போது கானா வினோத்தும் சபரியும் சேர்ந்து அவங்கள கலாய்ச்சி விட்டுருவாங்க. ஆனா அவர் அத பெருசா எடுத்துக்காமயே பிக் பாஸ் சீசன் 9ல இருந்தாரு. அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா விஜய் பார்வதி இருந்தாங்க. விஜய் பார்வதி எலிமினேட் ஆன அப்புறமும் சரி, அதுக்கப்புறமேலு அவங்க காட்டான் படத்துல நடிச்சப்பவும் சரி, அதுக்கப்புறம் இப்ப நெறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ வரைக்குமே அவர் வந்து நல்ல ஃப்ரெண்டா விஜய் பார்வதிக்கு இருக்காங்க. விஜய் பார்வதியோட காட்டான் படத்துக்கு கூட அவர் வந்து தன்னுடைய விஷஸ சொல்லியிருந்தாரு. இந்த வகையில விஜய் பார்வதிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நம்ம திவாகர் வந்து இருந்துட்டு வந்திருக்காரு. நெறைய இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டும் குடுத்திருக்காரு. அந்த வகையில திவாகரும் விஜய் பார்வதியும் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இப்போ வந்து சிடபிள்யூசி சீசன் 7ல கோமாளியா இப்ப திவாகர் என்டர் ஆயிருக்காரு. அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து பிக் பாஸ் மூலமா கிடைச்சது. விஜய் டிவி அவரை ஏன் இப்படி இதுல ரெக்ரூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நெறைய இடங்கள்ல கானா வினோத்தும் திவாகரும் பிக் பாஸ் சீசன் 9லயே ரொம்பவும் சீரியஸான ஒரு சண்டை போட்டிருக்காங்க. நெறைய இடங்கள்ல கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு கலாட்டாவா ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸா போய் சட்ட புடிக்கிற அளவுக்கு கூட போயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல கானா வினோத்தும் திவாகரும் இருந்தா டிஆர்பி ரேட்டிங்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டீம் சஜெஸ்ட் பண்ணதுனால அவங்கள இந்த சிடபிள்யூசி சீசன் 11ல ஒன் ஆஃப் த கோமாளியா போட்டிருக்காங்க. ஏன்னா பழைய கோமாளிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இதுல இல்ல. ஏன்னா மெயினா நம்ம குரேஷி, ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இதுல இடம் பெறல. அப்படிங்கிற பட்சத்துல அத ரீப்ளேஸ் பண்ணணும், அத ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திவாகர ஒன் ஆஃப் த கோமாளியா போட்டாங்க. அப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் அவ்வளவா செட் ஆகல. இவர் ஏதாவது அவரை டீஸ் பண்ண போனா பதிலுக்கு அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு சீரியஸா டீஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அப்படி ஒரு சண்டை தான் இப்போ வந்து சிடபிள்யூசி சீசன் 7ல நடந்திருக்கு. கானா வினோத் வந்து எப்பவும் போல நம்ம திவாகர புல்லி பண்ண போய் அவர் வந்து அந்த கலாட்டாவை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வைஃப் முன்னாடியே கானா வினோத்த, "உனக்கு மட்டும் இந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது? பிக் பாஸ்ல பாதியில ஓடுனவன் தானே நீ எல்லாம் வாய் பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியஸா பேச போயிருக்காரு. அதுக்கு வந்து கானா வினோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "உன் வேலைய மட்டும் பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் அத ஃபன்னா தான் சொன்னேன். நீ அத சீரியஸா எடுத்துக்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அத கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அத ஏத்துக்காத திவாகர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கேஸ்ட பத்தியும் அவரை பத்தி தப்பா நெறைய விஷயங்கள அவருடைய மனைவி இருக்கும்போதே பேசியிருக்காங்க. அதால கோவப்பட்ட கானா வினோத் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சட்டைய பிடிக்க போயிருக்காரு. ஏதோ சீரியஸான இஷ்யூ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்து புரிஞ்சுகிட்ட நம்ம மாகாபாவும் சரி, நம்ம புகழும் சரி வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க திவாகர் நீங்க இப்படி பண்ணாதீங்க. அவரு வந்து கலாட்டா தான் பண்ணுனாரு. நீங்க அத சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ் சொல்ல போக, புகழ் மேல அந்த கோவத்த திருப்பிட்டாரு. நீ மட்டும் அவருக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ண வர? ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த சிடபிள்யூசிக்கு வரது உனக்கு பிடிக்கல. எங்க நான் உன் பிளேஸ கேப்சர் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச போயிருக்காங்க. ஆரம்பத்துல அத ஃபன்னா பார்த்த புகழும் மாகாப்பாவும் ஒரு கட்டத்துல அது சீரியஸா போகவே அதுக்கப்புறமேல அவரு கூட அவங்களும் சீரியஸான கான்வர்சேஷன்ல இறங்கிட்டாங்க. மாகாப்பா இந்த சண்டைய விளக்க போய் அவரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமேலு திவாகர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாகாப்பா 24 ஹவர்ஸும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அத மறைக்கிறதுக்காக தான் அவர் கூலசிய அடிக்கடி போடுறாரு.
அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தன்னை ஒரு 3 பேர் தாக்கும்போது, தன்னை ஒரு இரும்பு ராடால தன்னுடைய கால்ல பலமா தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும், அதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த ரெக்கார்டையும் காமிச்சிருக்காரு. இது இது சம்பந்தமா போலீஸ்ல அவர் என்ன மாரி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேர் சேர்ந்து ஒரு மருத்துவர தாக்கியிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தர தாக்கும்போது, அவங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே. 3 பேர் சேர்ந்து என்ன தாக்க ட்ரை பண்ணும்போது, என்னால எத பண்ண முடியும்? அவங்க 3 பேருக்கும் நான் சிடபிள்யூசில இருக்கிறதே புடிக்கல. எங்க புகழோட பிளேஸ்க்கு நான் வந்துருவேன் அப்படிங்கிறதுக்காக, புகழும் அவங்க கூட சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டா குடுத்திருக்காங்க. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போகுது. ஏன்னா, இது பேச்சுவார்த்தையா இருந்தா பரவால்ல. யாரோ தன்னை இரும்பு ராடால கால்ல தாக்கி காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுனால, இந்த கேஸோட வேற மாரி டைவர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திவாகரும் சரி, இன்னொரு பக்கம் கானா வினோத்தும் சரி, இன்னொரு பக்கம் புகழ் மாகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னுடைய சைடு அவர் பேசின விஷயங்கள அவங்க கிளாரிஃபை குடுத்துக்கிட்டே வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில மாகாப்பா ஆனந்துக்கு ரீசென்ட்டா விஜே பிரியங்கா ஆதரவா சொல்லியிருந்தாங்க. நீங்க அந்த மாரி ஆள் வந்து மாகாப்பா கிடையாது. மாகாப்பா கூட நான் கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸா வொர்க் பண்ணிட்டு வரேன். எனக்கு அவர பத்தி நல்லாவே தெரியும். ஒரு மனுஷங்க கூட மோஸ்ட்லி 48 டேஸ் இருந்தாலே அவங்கள பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனா அவரு கூட நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல வொர்க் பண்ணிட்டு வரேன். எனக்கு அவர பத்தி நல்லாவே தெரியும். மேபி இந்த பிரச்சனைய பத்தி யார் என்ன சொன்னாலும் அவரு குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிற அந்த விமர்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பு. மாகாபாவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு எவ்வளோ பெரிய ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு விஜே பிரியங்கா ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து சின்ன மருமகள் சீரியல்ல ஸ்வேதாவா ஹீரோயினா பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்வேதாவோட ஹஸ்பண்டான ஆதி வந்து நெறைய சின்ன திரை பிரபலங்கள சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. ஆரம்பத்துல தாமரை சொன்ன மாதிரி, இந்த நபர் வந்து யாரையாவது ஏமாத்திருந்தா மறக்காம நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுபடியே ஒவ்வொருத்தரா இப்போ வந்து அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாரி தாமரை அக்கா அவர் என்னையும் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாரி விஷயங்கள சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல வந்து 2வது ஆட் ஆயிருக்க நபர் தான் நம்ம விஜே பிரியங்கா. 3வது ஆட் ஆயிருக்க நபர் வந்து அப்புறம் ரவீனா. ஏற்கனவே வைஷ்ணவி வெற்றி வசந்த் தம்பதி வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ வந்து தன்னை வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜே பிரியங்காவும் 2 லட்ச ரூபாய் தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவும் சொல்லியிருக்காங்க. இதுல ரவீனா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல அவர் என்கிட்ட பழகிட்டு இருந்தார். ரொம்ப பழகுறதுக்கு ரொம்ப நைஸ் பர்சனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருமே பழகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து அவரை எங்களுக்கு ஸ்வேதா அக்கா மூலமா தான் தெரியும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. என்ன வந்து என்னுடைய டான்ஸ் ப்ரமோஷன்ல அவர் வந்து என்னுடைய பேரை சொல்லி ஜிஎஸ்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட 2 lakhs வாங்கியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமேல அவர் அப்ஸ்கண்ட் ஆயிட்டாரு. நானும் நெறைய தடவ அவருக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அவரை எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் தாமரை அக்காவோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு. நான் மேபி அவர் ஏதோ ஒரு இஷ்யூல இருக்காரு. அதனால தான் திருப்பி அவரால வர முடியல அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மை பின்னணி அப்படிங்கிறது தாமரை அக்காவோட வீடியோ பார்த்த அப்புறமும் வைஷ்ணவி மேம் கிட்ட அவங்க ஆடியோ கால் பேசின அந்த விஷயத்த பார்த்த அப்புறம் தான் எனக்கு இது உண்மை தெரிய வந்துச்சு. அவர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயமே.